அடுத்து இப்படி பேரை வச்சாச்சு. இனி என்னன்னு கேட்டால், இந்த முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட பேர் உலகத்தில் அதிகமாக இருக்கக்கூடிய பேர் முஹம்மது தான். நீங்கள் எந்த பேர் எடுத்துட்டாலும் சரி, எந்த சமூகத்தை எந்த சமயத்தை நீங்கள் எடுத்தாலும், மதத்தை எடுத்துக்கிட்டாலும், என்ன பெயர்கள் நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் உலகத்தில் அதிகமாக இருக்கக்கூடிய பேர் முஹம்மத். ஆனால் ஒன்று எச்சரிக்கணும், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு இடத்துல எச்சரிக்கிறாங்க, துஸம்மூன அவுலாதக்கும் முஹம்மதா, உங்கள் பிள்ளைக்கு முஹம்மதுன்னு பேரை வைக்கிறீங்க, சும்மா தலவுனாகும், அவங்க சேட்டை பண்ணும்போது அவங்கள திட்டுறீங்களே அப்படிங்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நீங்கள் உங்கள் பிள்ளைக்கு பேரை வைக்கிறீங்க முஹம்மதா, முஹம்மது என்ற பெயரை நீங்கள் வச்சுட்டு சும்மா என்ன செய்கிறீர்கள், அவர்களை தலஅனூனஹும், அவர்களை லானத்தை செய்கிறீர்கள், சபிக்கிறீர்களே, இது சரியா அப்படிங்கிறாங்க. ஒருபோதும் உங்களுடைய பிள்ளைக்கு லா ததுஉ அலா அவுலாதிக்கும், உங்களுடைய பிள்ளைக்கு எதிராக நீங்கள் ஒருபோதும் பிரார்த்திக்காதீர்கள்ங்கிறாங்க. நம்ம பிள்ளை சேட்டை பண்ணியிருப்பான், குழந்தைகள் சில வீடுகளில் பார்க்குறோம், அந்த தாய் என்ன செய்கிறாங்க, அந்த குழந்தைகளை திட்டுறாங்க. 2 அடி அடித்தாலும் பரவாயில்ல, திட்டாதீங்க. நீங்கள் ஒரு கம்பை வச்சு ஒரு குச்சியை வச்சு 2 அடியை போட்டாலும் பரவாயில்ல, பிள்ளைகளை ஏசாதீர்கள். கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லா ததுஉ அலா அவுலாதிக்கும். ஏன்னா நீங்கள் ஏறா கூடமா அட வம்பு பிடிச்சவனே, உதாரணத்துக்கு சொல்ல வம்பு பிடிச்சவனே, அப்படிப்பட்டவனே, இப்படிப்பட்டவனே, எருமை மாடு, இந்த மாதிரி குழந்தைகள் நம்ம சொல்ல வைங்க. அது இஜாபத்துடைய நேரமாக இருந்தால் ஐயுவாஃபிக இஜாபத்தும் மினல்லாஹ், நீங்க கவனமா இருந்துக்கணும். அல்லாஹ் கபூல் செஞ்சிருவான். கபூல் செஞ்சுட்டா இனி அந்த புள்ள முரட்டு பிள்ளையாவே ஆயிடும், எரும மாடாவே ஆயிடும். இனி யாருக்கு பிரச்சனை? தாய் தகப்பர்களுக்கு தான் அது பிரச்சனை. ஒருபோதும் பிள்ளைகளை நீங்கள் ஏசக்கூடாது. குழந்தைகள்னா சேட்டை பண்ணும், அதை தர்பியத்துப்படுத்த வேண்டிய பொறுப்பு, அதை அழகுபடுத்தி கொண்டு வர பொறுப்பு பெற்றோருக்கு தான் முக்கியம். அவங்க கொண்டு வரணும், அதை அவங்க சரியாக அந்த பிள்ளைகளை வழிநடத்த வேண்டும். அதுக்கு சில விஷயங்களை கற்றுக் கொடுக்க வேண்டும். பிள்ளைகள் பெற்றோரை பார்த்து தான் பழகுது. பிள்ளைகள் பெற்றோரை பார்த்து தான் பழகும். இதில் ரொம்ப பெற்றோர் கவனமாக இருக்கணும். இப்போ நாம் தமிழ் பேசுகிறோன்னு வைங்க, நம்ம பிள்ளைகள் என்ன மொழி பேசும்? தமிழ் தான் பேசும். நம்ம மலாய் பேசுனா பிள்ளை மலாய் பேசும், நம்ம ஆங்கிலம் பேசுனா பிள்ளை ஆங்கிலம் பேசும். அப்போ நம்முடைய அந்த சூழல் எப்படி இருக்கிறதோ, நாம் என்ன பேசுகிறோமோ அதை பேசும், நாம் என்ன செய்கிறோமோ அதை செய்யும். இப்படித்தான் அந்த குழந்தைகள் நடந்து கொள்ளும். எனவே இதில் நாம் மிக கவனமாக இருக்கணும். நம்முடைய பிள்ளைகளை தர்பியத்து பண்ணக்கூடிய விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். அவர்களை ஏசக்கூடாது, குறிப்பாக அவர்களை லானத்து செய்யக்கூடாது. அவர்கள் சேட்டை செய்தால் அதற்கான சில தண்டனைகளை நாம் என்ன வழங்கணும். அது காயமான அடியாக அடிக்கக்கூடாது. ஸல்லல்லாஹு நிறைய நிபந்தனை வைக்கிறாங்க, எந்த பிள்ளைகளும் காயப்படுத்தக்கூடாது. நீங்கள் குழந்தைகளை காயப்படுத்தக்கூடாது, அது ஹராம். கன்னத்தில் அடிக்கக்கூடாது, ஹராம். கன்னத்தில் சும்மா லேசா அப்படி தட்டவும் கூடாது, சும்மா கொஞ்சம் இப்படி தட்டும், அது பிரச்சனை இல்லை, அடிக்கக்கூடாது. அது தடை செய்யப்பட்டிருக்கிறது. முகத்தில் அடிக்காதீர்கள் என்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யாரையும் முகத்தில் அடிக்கக்கூடாது. குழந்தைகள் மட்டுமில்லை, யாரையுமே முகத்தில் என்ன செய்யக்கூடாது, கை நீட்டக்கூடாது. இந்த அளவிற்கு மார்க்கம் சொல்லி தருகிறது. குழந்தையை நீங்கள் கண்டிப்பதாக இருந்தால், அடிப்பதாக இருந்தாலும் கூட காயமில்லாத அடியாக தான் அடிக்கணும். அது குழந்தைகள் இல்லை, அது வளர்ந்து வரும்போது, சிறுவர்களாக இருக்கும்போது, சேட்டை பண்ணும்போது